யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஒரு முறை சொல்லுவோம், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஆமென். அவர் பெருகவும் அப்படின்னும் பொழுது கர்த்தர் பெருகணும். கர்த்தர் எப்படி பெருகுவாரு? கர்த்தருடைய வார்த்தை பெருகணும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சவாலான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க நினைக்கிறீங்க பிரச்சனை தான், போராட்டம், ஒரு தேவை, இது இன்னைக்கு எங்களுக்கு முன்னாடி சவாலா நிக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த சவால்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போக பண்ண முடியும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். கவனிக்கிறீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுவோம். வார்த்தை நமக்குள்ளே பெருகும் பொழுது நம் வாழ்க்கை செழிப்பாயிருக்கும், சுகமாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும், நன்மையால் நிரப்பப்பட்டு இருக்கும். ஒரு ஆமென் சத்தமா. அல்லேலூயா. இதை தான் நான் இன்னைக்கு மையமாக வைத்து பேச போகிறேன். உலகத்தில் ஆண்டவரை அறியாதவங்க இப்படி செய்தால் மாறிடும், உங்கள் பிரச்சனை மாறிடும், அப்படி செய்தால் மாறிடும்னு சொல்கிறான். ஆனால் உண்மையாக பார்த்தோன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அப்போது கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில பெருகணும். ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் பெருகணும். நீங்க நினைக்கிறீங்க, நீங்க பார்க்குற பிரச்சனை பார்த்து சோர்ந்து உட்கார்ந்துடுறீங்க, உங்க தேவைகள் பெருசா நீங்க யோசிச்சுறீங்க. எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆக்க யாரால முடியும் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னால முடியும்ன்றாரு. நம்ம ஆண்டவர் என்ன செய்து வைத்திருக்கிறார்ன்றது அறிவு நமக்கு வரும் பொழுது மறுபடி நம்மளுடைய கண்கள், மனக்கண்கள் தெளிவாகும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு நாளும் கவலைப்பட மாட்டாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. இப்ப லூக்கா 1:38, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவனிடத்திலிருந்து போய்விட்டான். இதுல மெயினா நான் எதை சொல்ல வரேன்னா, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. திரும்ப ஒரு முறை. ஆமேன். இங்க தேவதூதன் மரியாளை சந்திக்கிறான். சந்திக்கும் பொழுது ஆவியானவர் வருவார், நிழலிடுவார் அப்படின்ற காரியங்கள்லாம் சொல்றான். சொல்லும் பொழுது அதை மரியாளால ஏற்றுக்கொள்ள முடியல. நான் புருஷனை அறியேனே அப்படின்னு மரியாள் பதில் சொல்றா. அதுக்கு தான் இதற்கு முந்தின வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதை ஒரு தடவை சொல்லுவோமா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம தேவனாலே அப்படியே வந்து நிற்பார் ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு. காலைல ஜெபம் பண்ணோடனே இந்த இதை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார்னு நினைக்கிறோம். இல்லை, தேவனாலேன்ற இடத்துல வார்த்தையாலேன்னு போட்டுக்கோங்களேன். வார்த்தையாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 38வது வசனம், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அதை ஒரு முறை சொல்லுவோம். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. யோவான் 3:30 என்ன சொல்லுது? அவர் பெருகவும் நான் சிறுகவும். அவர்ன்ற இடத்துல வார்த்தையை போடுங்க. வார்த்தை பெருகவும் நான் சிறுகவும், வார்த்தை பெருகவும் நான் சிறுகவும். சங்கீதம் 1:1-2. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ நீங்க எல்லாரும் நல்லா தெரியும், மோஸ்ட்லி நீங்க பிரியப்பட்டு வேதத்தை வாசிக்கிற பிள்ளைங்க. நிச்சயமா நீங்க பைபிள் வாசிக்கிறீங்க. ஆமென். அப்போ நீங்க வாசிக்கிறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஆனா வாழ்க்கை மாறல. ஏன்? அப்போ ஒரு செக் பாயிண்ட் நமக்கு ஆண்டவர் அங்க வைக்கிறார். நம்மை சுற்றி கவனமாய் நாம இருக்கணும். நாம இன்னைக்கு தெளிவான கண்களோடு இருக்கணும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. நம்ம சிலரிடத்துல ஆலோசனை கேட்போம் பாருங்களேன். நமக்கு ஒரு நாளும் உலகத்தாருடைய ஆலோசனை ஒத்தே வராது. அப்போ ஒரு காரியத்துக்காக, ஆலோசனைக்காக நடந்து போறோம். நடந்து போன துன்மார்க்கன் தான் பாவி. அங்க போய் நம்ம நிக்கிற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அங்க உட்கார்ந்து கதை அளந்துருவோம். இப்படி ஆயிடுச்சுன்னா போன இடம் சரியில்லை. இந்த 3 காரியங்களையும் வெறுத்து ஒதுக்கிட்டு தான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கவே முடியும். ஏன்னா இங்க சும்மா சொல்லல, பாக்கியவான் அப்படின்னு சொல்லுது. அவர் பெருகணும் நான் சிறுகணும்.
வார்த்தையை அதிக அதிக அதிகமாய் தியானம் பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்களேன், நம்மள நிறைய பேர் நம்ம மெசேஜஸ் கேட்போம், பாடல் ஆராதனைகளை பார்ப்போம், சில நேரம் பாடுகிறதும் உண்டு. ஆனால் இது எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தரோடு ஐக்கியமாகணும்னா அது ஒரே ஒரு விஷயத்துல தான் ஐக்கியமாக முடியும். டைரக்டா யாரும் இதுல இடையில வரவே முடியாது. நேரடியா தேவனுடைய வார்த்தை எடுக்கும்போது கர்த்தரோடு நாம் ஐக்கியப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். ஆராதனைக்கு வரும்பொழுது பிரசங்க வேலைகளில் என்ன செய்கிறாங்கன்னா, போதகர் நமக்கு இதை எடுத்து நமக்கு தெளிவாய் புரிந்து கொள்ளும்படி போதிப்பார். ஆமே, நமக்கு புரியுதோ புரியலோ, தமிழ் நமக்கு நல்லா தெரியலையே, தாய்மொழியில் தானே நம்ம பைபிள் வச்சுருக்கோம். அப்போ என் தேவன் என் தாய்மொழியிலே எனக்கு பைபிளை கொடுத்து வாசிக்க வைக்கிறாரே, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். அடுத்தது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆமென். அப்போ நம்ம செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்ன? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். யோவான் 1:1 சொல்லுங்க பார்ப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ எனக்கு முன்னாடி வைத்திருக்கேன் இல்லையா, இவர் என் தேவனாய் இருக்கிறார். இதற்குள்ள இருக்கிற வார்த்தை என் தேவனுடையதாய் இருக்கிறது. இதை நான் வாஞ்சையோடு பார்க்கிறேன், இதை ஆசைப்பட்டு ஆசையாய் வாசிக்கிறேன். இந்த வார்த்தையுடைய வல்லமை என் வாழ்க்கையில வெளிப்படும். ஆமென். நம்ம எந்த அளவுக்கு வேத வார்த்தைகளை நேசித்து வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை பார்க்க முடியும். எவ்வளவு நேரம் நீங்க வேதத்துக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளவும் சவால்களை நாம சந்திக்க வேண்டாம், நீங்க வாசித்த வார்த்தைகள் உங்களுக்காய் சந்திக்கும். அல்லேலூயா. ஏன்னா நீங்க வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் திரும்பாது. ஆண்டவருடைய வார்த்தை இல்லாம ஓடிக்கிட்டு இருப்பீங்கன்னா நீங்க எம்டி வெசலா ஓடிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு நாள் ஓட முடியும்? கர்த்தரை நல்லா தெரியும், கர்த்தருடைய வார்த்தை தான் செய்யணும்னு தெரியும், தெரிஞ்சும் அந்த இந்த வேதத்தை மட்டும் பிள்ளைகளால எடுக்கவே முடியாது. இதை எடுத்துட்டா, பக்கங்களை பார்த்து விட்டா, உன் சரித்திரத்தை மாற்றக்கூடிய வார்த்தையை கொண்டு கர்த்தர் உன்னை சந்திச்சிருவார்னு பிசாசுக்கு தெரியும். வேதத்தை ஒவ்வொரு முறை எடுத்து வாசிக்கும் பொழுதும் உன் வாழ்க்கை மாற்றப்பட்டு கொண்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் தேவனே சொன்னதை போற்றுக்கும் பொழுது கர்த்தர் பொய்யுரையாத தேவன் என்று சொல்லுதுன்னா, நான் எந்த அளவுக்கு இந்த வார்த்தையை விசுவாசித்து நேசித்து இந்த வார்த்தையை வாசிக்கணும். என் தாய் தகப்பனால செய்ய முடியாதது, என் உற்றார் உறவினரால செய்ய முடியாதது, என் படிப்பால செய்ய முடியாதது, என் சம்பாத்தியத்தால் செய்ய முடியாததை இங்கு எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் செய்து முடிச்சிடும். உன் கண்ணு மட்டும் இந்த வார்த்தையை பார்த்துருச்சுன்னா உன் வாழ்க்கை ஒளி வீசும். உன் வாயிலிருந்து இந்த வார்த்தை புறப்பட்டு வந்துருச்சுன்னா உன் வாழ்க்கையை தேவன் ஈஸியாக மாற்றிடுவார். நீ கர்த்தருடைய வார்த்தை விதை, அந்த வார்த்தை வளரும். உன்னை கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவார். நீ அநேகருக்கு கனி கொடுப்பாய். இந்த வருஷம் வாக்குத்தத்தம், இந்த வருஷம் வாக்குத்தத்தம், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்ன்றது. இந்த புதிய ஏற்பாடு சபைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார்னா அதை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் நிறைவேற்றியே தீருவார். இந்த வருஷத்துக்குள்ளே பிரயாசப்பட்டுருங்க. ஆண்டவர், நீங்க ஆசீர்வாதமா இருந்தா எவ்வளோ மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம். அதனாலதான் ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு உங்களுக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க ஆசீர்வாதமா இருந்தாதாங்க மற்றவர்கள் ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஏன்னா நம்ம மற்றவர்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்து, யாருன்னே தெரியாத ஒருத்தன், அம்மா ஏதாவது இருந்தால் கொடுங்க, நம்ம ஒரு 10 ரூபா கொடுத்து பாருங்களேன், ஏதோ கோடி ரூபாயை எழுதி செக் கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் நமக்கு. யாருன்னே தெரியாது நமக்கு இல்லை, அவங்களுக்கு கொடுத்த உடனே ஒரு சந்தோஷம் கிடையாது. உங்ககிட்ட நிறையா இருந்தால் 100 ரூபா கொடுக்கலாம்ல, உங்ககிட்ட இன்னும் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒரு 1000 ரூபாய் கட்டை தூக்கி, டேய் நல்லா போய் பொழைச்சி நல்லா சந்தோஷமா இரு உன் குடும்பத்தோட அப்படின்னு சொல்லி அனுப்பலாம்ல. வார்த்தை உங்களுக்குள்ள பெருகும் பொழுது, வார்த்தை பெருக பெருக உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். ஆமென். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இல்லாம நம்ம வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது, எதையுமே சாதிக்க முடியாது. இன்னைக்கு கூட நீங்க மனம் திரும்பி உட்கார்ந்து பைபிளை வாசிங்களேன், எப்படி தெரியுமா இருக்கும்? மார்க் 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, அது மாதிரி இருக்கும். இந்த பைபிள் எடுத்தோன்னே அது எப்படி இருக்கும்? இந்த மலையை தூக்கி கையில் வச்சுக்கிட்டே இருந்தா அது எவ்வளோ கணக்குமோ அவ்வளோ கனமா இருக்கும். எவ்வளோ நேரமா வாசிக்கணும்? 1/2 மணி நேரமா? முள்ள பார்த்துக்கோ, நான் மறக்க மாட்டேன், ஆனால் நீ வந்து சொல்லிடு.
நீ ஒரு அரை மணி நேரம் வாசித்து வரேன், நீ யார் கூட பேசுவ தெரியுமா? நீ எப்போ பேசுவ நீக்கத்தோடு இருக்கிறார் பாரு. உன் வாழ்க்கை என் கையில் கொடு, நான் மாத்துறேன். உன் அம்மாவால் மாற்ற முடியாது, உன் வாழ்க்கை உன் அப்பாவால் மாற்ற முடியாது, என்னால் முடியும். நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ ஒன்று நல்லா புரியணும் உங்களுக்கு, வார்த்தை இல்லை என்றால் நீங்கள் வெறுமையான பாத்திரம். வாசிங்க. இன்னைக்கு கூட இப்போ இது நான் சொல்கிறேன்ல, இப்போ அம்மாங்கெல்லாம் வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு? பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான். ஒரு அனாதை ஆசிரமத்திலிருந்து பிள்ளைகளை கொண்டுட்டு போய் ஒரு பார்க்குக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்போது அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த மாஸ்டர்ஸு சிஸ்டர் ஒரு சிலர் வந்திருக்கிறாங்க. அப்படி சுற்றி காட்டும் பொழுது கடைசியாக எல்லாரும் ஒரு இடம் கேதர் ஆகியிருக்காங்க. அப்போது வெளியிலேருந்து வந்த பிள்ளைகள் கூட கேதரிங் ஆகியிருக்காங்க. அப்படி ஆகும்பொழுது அம்மா சொன்னாங்களாம், செப்பல் போடாத அங்கே ஓடாதப்பா, கால் உனக்கு சுடும் அப்படின்னாங்களாம். ஆமாம், உனக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் நொய்ன்னுக்கிட்டு அப்படின்னு வந்து அந்த பிள்ளைங்க செப்பல் போட்டு போணுச்சான். தாகமாக இருக்கப்பா வாட்டர் பாட்டிலை தூக்கிட்டு ஓடிடுறாங்களாம் ஒரு அம்மா. அம்மா உனக்கு தாகமாக இருக்கும், வந்ததுலேருந்து நீ தண்ணி குடிக்கவே இல்லை, கொஞ்சோண்டு தண்ணி குடினாங்களாம். அடுத்து இன்னொரு அம்மா வந்து, காலையிலே நீ கொஞ்சம் தானடி சாப்பிட்ட, உனக்கு பசிக்கும், கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போய் நீ நல்லா விளையாடலான்னு சொன்னாங்களாம். அடுத்தது ஒரு பாப்பா ஸ்விம்மிங் பூல் பக்கம் போச்சான். அங்கே போயிடாத, நீ சின்ன வயசாக இருக்கிற, தவறி விழுந்துருவாடான்னு சொன்னோடனே அந்த பாப்பா அவங்க அம்மாவை திட்டுச்சான். இப்படியெல்லாம் எல்லாமே முடிஞ்சு ஒரு இடம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது எல்லா பிள்ளைகளும் ஒரு கண்ணு தெரியாத ஒரு பாப்பா ஏந்திரிச்சு எல்லாரும் மத்தியிலையும் சொன்னிச்சான், நீங்கள் எல்லாரும் அவங்கவுங்க அம்மா சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டோம், இப்படியெல்லாம் இவ்வளோ பாசமாக உங்கள் அம்மாங்கள்லாம் இருப்பாங்களா? ஆனால் எங்களுக்கு எந்த அம்மாவுமே கிடையாது, எங்களுக்கு கால் சுடும், நீங்கள் போய் செப்பலை போட்டுக்குங்கன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஆட்கள் கிடையாது, ஆனால் எங்களுக்காக வச்சுருக்கிற மாஸ்டர் தான் எங்களுக்கு அம்மாவாக இருக்கிறாங்க, உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு கண்ணு தெரியாத பொண்ணு சொல்லி அழுதுச்சான். நீங்கள்லாம் நினைக்கிறீங்க இதெல்லாம் ஏன் உங்கள் அம்மா உங்களுக்கு சொல்றாங்கன்னா, உங்க மேல வச்ச பாசத்தினால சொல்றாங்க. அது ஏன் உங்களுக்கு புரியல? நாங்க அம்மாவே இல்லாம இருக்கிறோமேன்னு அந்த பிள்ளை சொல்லி அழுதுச்சான். ஆனால் நமக்கு பிள்ளைகளுக்கு என்ன தெரியுது? ஏதாவது நம்ம அம்மா அப்பா ஒரு காரியத்தை சொன்னால் அது பாசத்தில் தான் சொல்லுவாங்கன்னு மட்டும் புரிய மாட்டோம். வீட்டு நாயை கூட நேசிச்சிருவாங்க. பிள்ளைகள் இன்றைக்கு தாய் தகப்பனை கொடுக்கறதே இல்லை. அதனால தான் இன்றைய நிலைமையில் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டு இருக்கிறது. அன்னைக்கெல்லாம் நாம் படித்த நாட்களில் கூட நினச்சதை சாதிக்க முடிஞ்சது, நினச்சதை படிக்க முடிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ண முடியல? நினச்சதை படிக்க வைக்கவே முடியல நம்மளால. எப்படியாவது சாதிக்க வைத்திடணும்னு சொல்லி எல்லாரும் எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்க. நம்ம சபையை மட்டுமே நான் சொல்கிறேன். ஆனால் பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுங்களா? என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையில் பிள்ளைகள் மனம் செவி கொடுத்து உட்கார்றாங்களோ அன்னைக்கு தான் அவர்கள் நன்மையை பார்க்க முடியும். ஆனால் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் யாராலையும் உங்களை தோற்கடிக்கவே முடியாது. ஆமென். நீங்கள் இனிமே போய் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் கொடுத்த ஜெயத்தை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் போராடலாம். ஆமென். எல்லாத்துக்கும் அடிப்படை என்னதான்? வார்த்தை தான். சொல்லுங்க, வார்த்தை தான். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யாரு தான்? வார்த்தையாகிய தேவன் தான். வார்த்தை தான் நம்ம தேவன். ஒரு ஆண்டவர் பிள்ளையா இருந்து நீங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் தோத்துக்கிட்டே இருந்தா கூட பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இந்த வார்த்தையை எடுத்துருங்க, உங்க வாழ்க்கை இன்னைக்கு கூட மாற்ற முடியும் என் தேவனால. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் என்று ஒன்று உண்டோ? என்ன வேணாலும் செய்வார் உங்களுக்காக. அவர்கிட்ட போயிடுங்க. ஆமென். இந்த அம்மாவால் கடைசி காலம் மட்டும் கொட்ட முடியாது. இந்த அப்பாவால் கடைசி காலம் மட்டும் உனக்கு உழைக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் தான் உழைக்க முடியும். இப்போ நீ உன்னை தகுதிப்படுத்தி கொள்ளணும்னா இந்த சத்தம், இந்த வார்த்தை உங்க செவிகளில் விழுதுன்னா கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாத்தையும் கர்த்தருடைய வார்த்தை தான் செய்திருக்கு. பலவீனமாக இருந்தவங்களுக்கு பலனை கொடுத்திருக்கு, சுகவீனமாக இருந்தவங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கு இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் நாம் இன்னைக்கு பார்ப்போம். மத்தேயு 8 அதிகாரம் 6. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது
100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதித்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். 9, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரன் இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இங்க அவன் என்ன எதிர்பார்க்கிறான்? ஆண்டவர்கிட்ட வார்த்தை தான் எதிர்பார்க்கிறான். ஆமேன், ஹல்லேலூயா. அன்னைக்கு வேதம் கிடையாது. வார்த்தையாகிய தேவனே மாம்சமாய் இயேசு என்ற நாமத்திலே பூமியிலே உலாவிக் கொண்டிருந்தார் இல்லைங்களா? அந்த நாட்கள் அவன் போய் கேட்குறான், என்ன வேணும்னு கேட்குறான். அம்மா சொல்லுவான், நீங்கள் வாங்க பிரதர், நீங்களே வாங்க பிரதர்ன்றோம். நம்ம இயேசுவே கிடையாது. முதல்ல இயேசுன்னு வார்த்தையை சொல்கிறாங்க, நீங்கள் வந்தாதான் பிரதர், அது ஒருன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையை பாருங்க, அவன் போய் கேட்குறான், நீங்கள் வர வேணாப்பா, நீங்கள் வர்ற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் கிடையாது ஏசப்பா. ஒரு வார்த்தை, சிங்கிள் வேர்டு சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. எவ்வளோ விசுவாசம், எவ்வளோ விசுவாசம். அவன் இயேசு கூட உற்று பார்த்து அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தைக்காக காத்திருந்திருக்கிறான். அந்த வார்த்தை கேள்விப்பட்டு அந்த வார்த்தை செய்கிற அற்புதங்களை கவனித்திருக்கிறான். அவன் சொல்றான், நீங்க ஒரு வார்த்தை இங்க சொல்லுங்க, அங்க சுகமாவான். இங்க சொல்லுங்க, அங்க சுகமாவான் என் வேலைக்காரன் சொல்றான். ஹல்லேலூயா. வார்த்தை மேன்மையானது, வார்த்தை வல்லமை உள்ளது, வார்த்தை சுகம் கொடுக்கும். உடம்பு முடியலன்னா ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறோம்ல, அப்பெல்லாம் நமக்கு தெரியணும் கர்த்தருடைய வார்த்தையில சுகம் இருக்குன்னு நம்ம சபையில சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அநேகருக்கு நான் ஜெபிச்சு சுகம் கொடுக்க வேண்டிய இடத்துல என்ன கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு முறையாவது ஹாஸ்பிட்டல் போது மனம் திரும்பினீங்களா? திரும்பி இருக்கிறீங்களா? இன்னைக்கு திரும்புங்க. ஒரு வார்த்தையில கர்த்தருடைய சுகம் வெளிப்படுதுன்னா, கர்த்தரையே தெய்வமா கொண்டிருக்கிறோமே அப்படின்னா, அவருடைய வார்த்தை தான் என் வாழ்க்கையில பிரதானம் சொல்லுவோம். ஆண்டவரே, வசனம்லாம் தெரியுதான், ஆனால் கேட்டால் டக்குன்னு சொல்ல வராது. ரொம்ப முடியல, எனக்கு ரொம்ப ஜுரமா இருக்கு, இந்த கால் ஒரே கொடைச்சலா இருக்கு. எத்தனை சுகப்படுத்துகிற வசனம் நமக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. இங்க வந்து கேட்குறான் அவன், ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான்னு சொல்றான். அந்த வேலைக்காரனுக்கு என்ன வியாதி தெரியுமா? பேரலைஸா இருக்கிறான். ஒரு கை கால் இழுத்து படுத்த படுக்கையாகி மோசமா போயிட்டான், செத்து போயிடுவான் போல இருக்கு. சாவுற நிலைமையில இருக்கும் போது ஒருத்தன் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுஸ்தம் ஆவான்னு சொன்னா, அவன் எந்த அளவுக்கு ஜீவனுள்ள வார்த்தை, அது எந்த அளவுக்கு வல்லமையுள்ள வார்த்தைன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு நமக்கு தெரியணும். அந்த புறப்பட்டு போன வார்த்தை தான் என்ன செய்தது? பேரலைஸ்டா இருந்த அவன் சரீரத்தை தொட்டது, அவன் சதைக்குள்ள போனது, ரத்தத்தில் கலந்தது, அவன் எலும்பு மஜ்ஜையில் ஊடுருவி உள்ள போய் அவனுடைய மடக்க செயலில்லாத அந்த கரத்தையும் காலையும் மறுபடியுமாய் செயல்பட வைத்தது அந்த வல்லமை உள்ள வார்த்தை. எந்த வார்த்தை? இந்த வார்த்தை. உன் கையில் வச்சிருக்கல பைபிளை தூக்கி சொல்லு, இந்த வார்த்தை தான் போய் அந்த பேரலைஸ்டா இருந்த மகனை சுகப்படுத்தினது. இந்த வார்த்தை உயிருக்கு போராடிட்டு இருந்தவனை காப்பாற்றினது இந்த வார்த்தை. நான் ஒன்று தான் சொல்றேன். 37 39 அற்புதங்களை இதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யோவானுடைய சுவிசேஷம் எழுதி முடிக்குது, அவருடைய அற்புதங்களை எழுத போனால் அந்த புத்தகங்கள் உலகம் கொள்ளாதுன்னு எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். அப்போ சுகம் எங்கேருந்து வந்தது? உங்க கையில் இருக்கிற வார்த்தை தான் உங்களுடைய எல்லா காரியத்தையும் திருப்தியாய் செய்யும் கொடுத்தார். மோசே ஆதியாகமம் எழுதும்போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அவனா கூடவா இருந்தான். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, எழுது. ஒரு ஹல்லேலூயா. நமக்கு புத்தகத்துல நம்ம வாசிச்சுட்டு வந்ததெல்லாம் வேற மாதிரி சொல்லி கொடுத்துட்டோங்க. குரங்குல இருந்து மனுஷன் வந்தான், இதுல இருந்து அவன் வந்தான், ஊதுனாங்க கடல் வந்துச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி கொடுக்குறான். நம்பி தப்பா எழுதி மார்க் வாங்கி அப்படியே வந்துட்டோம். ஆனா அது நிஜம் கிடையாது. எதுதான் நிஜம்? வேதம் தான், என் ஆண்டவர் தான், என் தேவன் தான், ஆதியிலே இருந்த வார்த்தையாகிய தேவன் தான், சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது இல்ல. யோவான் 1-5 வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை தான் சகலத்தையும் சிருஷ்டித்தது. ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினது அவருடைய வார்த்தை தான். இன்னைக்கு உனக்கு ஒண்ணுன்னா வேதத்தை நீ எடுத்தாதான் உனக்கு என்ன தேவைன்னு கர்த்தர் உனக்கு உள்ள போக முடியும்.
கர்த்தருடைய வார்த்தை உள்ள போகாம உனக்கு சுகமோ உன் வாழ்க்கையில மாறுதலோ கர்த்தரால செய்யவே முடியாது. கர்த்தர் பூம்பாலாம் காட்ட மாட்டாரு, வார்த்தையால தான் எல்லாம் செய்வார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா சொல்லுவோம். இப்போ போன மாதத்துல நமக்கு வாக்குத்தத்தத்தின்படி இந்த சுகத்தை குறித்து ஒரு வார்த்தை பிசாசு பிடித்திருந்த ஒருத்தவன் தண்ணியிலையும் தீயிலையும் விழுந்துட்டே இருக்கானு. எந்த அதிகாரம்னு சொல்ல முடியுமா? மார்க் 9 எல்லாம் கூடும். ஆமேன். நீ விசுவாசிக்கணும்பா. எதை? வார்த்தையை. நான் சொல்றத நீ விசுவாசிக்கணும். ஆமேன். நான் இப்ப அப்படியே என்னையே உத்து பார்த்தீங்கன்னா என் கண்ணு வழியா ஒரு ஒளி வரும்லாம் சொல்லல ஆண்டவர். நான் சொல்லுவேன் ஒரு வார்த்தையை, அந்த வார்த்தை தான் என்ன செய்யணும்? நீ பிடிச்சிக்கணும். ஆமேன் இல்லைங்களா? அவன் தீயிலும் தண்ணீரிலும் விழுறான். அந்த சம்பவம் நல்லா தெரியுது இல்லையா? அவன்கிட்ட ஏதோ ஒரு பிசாசினுடைய வல்லமை இருந்திருக்கிறது. அந்த வல்லமை என்ன செஞ்சது? ஆண்டவர் மறுபடியும் இங்கே கொஞ்சம் நெருப்பு மூட்டி ரெடி பண்ணுறாரா, நெருப்பு மூட்டின்னு தண்ணியை கொதிக்க வச்சு அவனை கொண்டு வா, மறுபடியும் இந்த தீயிலின் தண்ணீரில் போட்டோன்னா அந்த பிசாசு என்னை கண்டு போயிடும். அப்படி சொல்லலை. நீ விசுவாசி, நான் சொல்கிறேன்ல, என்னை நம்புறேன்னா நான் சொல்கிறத விசுவாசின்றார். விசுவாசிச்சேன்னா உன் மகன் சொஸ்தமாயிருவான். சொன்னாரா? ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நான் நம்பும் பொழுது எனக்கு நம்ம உலகத்தை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், நம்ம தோல்வியில தான் வாழ்ந்தாகணும்னு முடிவு பண்ணுறோம். இது உலகம் கற்றுக் கொடுக்கும். ஆனால் வேதத்துக்குள்ளே போனீன்னா உன்னால் முடியும்பா. நீ பயப்படாத, நான் உன் கூட தானே இருக்கிறேன், உன்னை வைத்து நான் முடிச்சு காட்டுறேன் பாருன்னு கர்த்தர் உனக்கு சவாலாக சொல்லுவார். அப்போது வார்த்தையை வாசிக்க வாசிக்க உனக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கும், அது விசுவாசமாய் உருவெடுக்கும், உன் கண்முன் வந்து நிற்கும். ஆமே. இப்போ அவர் கிருபை பெற்றவர். எத்தனையோ முறை கிருபை உங்களை காப்பாற்றி வந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் மன்னிக்கிறதுல தயை பெருத்தவர். அதனால தான் கல்வாரி சிலுவை ரத்தம் சிந்தி உங்களை பாதுகாப்பாக வச்சிருக்கிறாரு. அந்த பாதுகாப்பு தான் கிருபை. அவர் கிருபைக்காக நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம ஒன்றுமே செய்யலை, ஆனால் அந்த கிருபை இன்று வாழ வைக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய வார்த்தை தான் என்ன கொடுக்குன்னு பார்த்தோம்? சுகத்தை கொடுக்குது. கர்த்தருடைய வார்த்தை தான் பிசாசின் பிடியிலிருந்து தப்புவிக்கிறது, பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறது. ஆமேன். எந்த வார்த்தை? உன் கையில் இருக்க பைபிளில் எழுதப்பட்ட வார்த்தை தான். ஆமேன். சரி, இது ஓகே சிஸ்டர், ஆனால் எனக்கு தேவைன்னு வரும்பொழுது கர்த்தர் எப்படி செய்வார்? கர்த்தர் அதையும் செய்கிறாரு. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். மத்திய 17 அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. 27 ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்போ இயேசுவுக்கே தேவை இருக்கிறது இல்லைங்களா? சீஷர்கள்ட்ட வந்து அவங்க வரிப்பணம் கேட்கும் பொழுது அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே இயேசு அந்த வரிப்பணம் இங்கே இருக்குன்னு காண்பிக்கிறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லும். கரெக்டாக சொல்கிறார். நீ போய் தூண்டில் போடு, முதல்ல கிடைக்கிற மீனுடைய வாயை திறந்தினா வெள்ளிப்பணம் இருக்கிறத பார்ப்பேன், அதை எடுத்துகிட்டு வந்து உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டிடுன்றார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் தேவைகள் இன்னது என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். பேதுரு போய் டாக்ஸ் கட்டணும் ஆண்டவரேன்னு சொல்லலை, இயேசுவே சொல்கிறாரு, இங்கே போய் இதை செய் அதை செய், அங்கே ஒரு ஆசீர்வாதம் இருக்கும்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆமேன். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஜீவிப்பீங்கன்னா உங்களுடைய தேவைக்கேற்ற பணம் எங்கே இருக்குது, எப்படி வருன்றதை கர்த்தர் காண்பிப்பார். பக்கத்து வீட்டில் இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டார். நேராக பக்கத்து வீட்டுக்கு போ, அங்கே பீரோஸை வச்சுருப்பாங்க, எடுக்கிற திறக்கிற, அங்கே உள்ள ஒரு கேஷ் பாக்ஸ் இருக்கும், அது உள்ள 500 ரூபாய் தாள் இருக்கும், 10 தாள் மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி வச்சுட்டு வர, அப்படிலாம் சொல்ல மாட்டார். என்னம்மா சொல்கிறீங்க? கர்த்தர் எதை கொடுத்தாலும் இலவசமாக கொடுப்பாரு. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேட தேட உங்களுக்கு என்ன தேவையோ அது வரும். ஆரம்ப நாளில் ஸ்பீக்கர் கிடையாது. இன்னைக்கு பார்க்குற சூழ்நிலை நிலையானதுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இது போயிடும். கற்பனை பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற சூழ்நிலை போயிடும். கற்பனை பண்ணுங்க, நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர்.
ஆண்டவர் இந்த வார்த்தையை நீங்கள் கொடுத்துட்டீங்கப்பா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, என் வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒரு வாலிப பிள்ளை கூட தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு யோசிக்கவே கிடையாது. கூப்பிட்டு நிற்க வச்சு கேளுங்க, தெரியாது. வார்த்தையை எடுத்துக்கோ. ஆமேன், அல்லேலூயா. என் வார்த்தையை எடுத்துக்கோ. நீ மருத்துவராய் காப்பாற்றணும்னு நினைக்கிறல்ல, என் வார்த்தையை கொண்டு நீ அநேகரை வாழ வைக்கும்படியாய் நான் உன்னை உயர்த்த முடியும். எடு வார்த்தையை. கோடி கணக்கில் சூட்கேஸில் வச்சிருக்கிறதை காட்டிலும் நீ லகுவாய் எடுத்துக்கொண்டு போறியே, இது அந்த கோடிகளை உருவாக்கியதன்னா நீ எதை தேடி போகணும்? கோடியை தேடி போகாத, வார்த்தையை தேடி வா. வா வா வான்றாரு ஆண்டவர். பேதுருட்ட சொல்றாரு இல்லையா, பேதுரு பார்க்குறான், நம்ம கூட தான்ப்பா இருந்தார் இவர், என்ன திடீர்னு தண்ணியில் நடக்கிறாரு. இவரு முன்ன கூட ஒரு முறை போட்டில் வரும்போது தூங்கினார், நான் பார்த்தேன். எங்கள் கூட சாப்பிட்டாரு, நான் பார்த்தேன். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிருக்கோம், திடீர்னு பார்த்தா தண்ணியில் நடக்கிறாருப்பா இவர். அப்போ நான் நினைக்கிறேன் என்னாலையும் நடக்க முடியும்னு. வா அப்படின்றாரு. வர்றேன் ஆண்டவரேன்னு போகிறான் பாருங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் செய்த எல்லா காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறாரு. நீ வார்த்தை எடுத்துட்டு என்கிட்ட வா, உனக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன், வா வா வான்றாரு. நீ ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் ஆகலைன்னொன்னே கர்த்தர் சொல்லுவார், ஒரே ஒரு வார்த்தை நீ சொன்னீன்னா தூரத்தில் அமெரிக்க தேசத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு சுகம் கொடுக்க வைக்க முடியும் என்னால். நீ லட்சியத்தை செலவு பண்ணாதடா, உனக்குன்னு ஒரு லட்சியத்தை நான் வைத்திருக்கிறேன்றார். அல்லேலூயா. நல்ல தேவன் இவர். உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு. நீ நினைக்கிற நீ ஒரு கோணத்தில் போய் நான் தோல்வியாகி விட்டேனே, ஓ மை லார்ட் அப்படின்ற, உன்னை நானா போ சொன்னேன்றார் கர்த்தர். வார்த்தை சுகத்தை கொடுத்ததை பார்த்தோம், வார்த்தை பிரச்சனைகளிலிருந்து, பிசாசு பிரச்சனையாக இருந்தால் விடுதலை கொடுத்ததை பார்த்தோம். இங்கே தேவையை சந்திக்க முடியாது பணத்தை கொடுக்கிறதை பார்ப்பீர்கள்னா ஏன் இந்த வார்த்தையை நாம் தொடர்ந்து வாசிக்கக்கூடாது? ஆமே. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுடைய ஆசை அதிகமாக இருக்குது, நிறையா இருக்குல்ல. நான் சொல்கிறேன், உனக்கு எது வேணாலும் பரவாயில்ல, இவற்றை கேட்டா சகலத்தையும் கொடுப்பாரு உனக்கு. அப்போ யார்கிட்ட கேட்பீங்க? நீ உண்மையாக உனக்கு ரோஷம் இருந்துச்சுன்னா ஒன்று கூட கேட்கக்கூடாது உங்கள் அம்மாக்கிட்டையும் உங்கள் அப்பாட்டையும். உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா கர்த்தருக்காக ஒரு சந்ததியை உருவாக்கணும். உங்களுக்கு மாடெல்லாம் இங்கே கொண்டு வந்து எங்களை நிறுத்திருக்காரு பாருங்க. மாடெல்லாம் இருக்கணும் நாங்கள். ஆமேன். நான் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சாதான் கர்த்தருடைய பிள்ளை இல்லை, கிடைக்காட்டினாலும் கர்த்தரோட பிள்ளை தான். ஒருவேளை அது ஆண்டவர் சித்தம்னா, உங்கள் மேலே அந்த சித்தம் இருக்குன்னா கர்த்தர் கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்களை கர்த்தர் அழைச்சிருப்பார். அப்படி சித்தம் இல்லைன்னா இதுக்குள்ளே வந்துடுங்க. வார்த்தை தான், வார்த்தை தான். இன்றைக்கி உலகத்தில் இருக்கணுன்றதாக ஏதோ ஒன்று படிக்கிறீங்க, ஆனால் வார்த்தை கொண்டு தான் நீங்கள் வாழ முடியும். தீர்மானம் எடுங்க. இந்த வார்த்தை தான் உங்களை வாழ வைக்க முடியும். நீ நினச்சிக்கிற இன்றைக்கி நைட்டு அம்மா சோறு போட்டுருவாங்கன்னு, ஒரு நாள் நீ போய் 4 பேருக்கு சோறு போடணும். பேசிக்காக உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தணும்னா எது தான் வேணும்? நல்லா சொல்லுங்கள், வார்த்தை. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும், அவர் பெருகவும் நான் சிறுகவும். ஆமேன். ஒரே ஒரு வசனம் 40:31 40:31.